வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. ரோஜ்கார் மேளா என்னும் வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் இந்திய இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றும் ஊடகமாகவே மாறியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று 17வது ரோஜ்கார் மேளாவை புதுடெல்லியிலிருந்து வீடியோ செய்தி மூலம் அவர் தொடக்கி வைத்தார். இவ்விழாவின் போது பல்வேறு அரசு துறைகள் மற்றும் அமைப்புகளுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பீகார் மாநிலம் சமஷ்டிபூரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சாரத்தை தொடக்கியுள்ளார். புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் 9.89 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ள தாவரவியல் பூங்காவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மாநில வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி மற்றும் அதிகாரிகள் விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் பதிவு பெற்ற 3000 கண்ணாடி இழை மீன்பிடி படகுகளில் முதல் கட்டமாக வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த வெளிப்புற இயந்திரம் பொருத்திய 120 ஃபைபர் படகுகளுக்கு டீசல் மானியம் வழங்கும் பணிகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்து மானிய புத்தகங்களை வழங்கினார். பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆழ்கடல் மீன்பிடி படகு கட்டிக்கொள்வதற்கான 60% மானியமாக புதுச்சேரியை சேர்ந்த 5 நபர்களுக்கு தலா 72,000 ரூபாய் உதவிகளையும் அவர் வழங்கினார். புதுச்சேரியில் 10 அரசு பள்ளிகளில் CSR நிதி மூலம் ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்கும் திட்டத்தை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்து இது தொடர்பான சான்றிதழ்களை சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களிடம் வழங்கினார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து வரும் 27ஆம் தேதி காலை வாக்கில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.